ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறீங்க. இது வந்து நான் ஃபுட் ஏரியா தமிழ் அவங்களோட வீடியோஸ் நாங்கள் சப்ஸ்கிரைபர் அவங்கள பார்த்து தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்க ஜீரக சம்பா வந்து 1 kgயில் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் அதே குவான்டிட்டியை கம்மி பண்ணி 1/2 kgயில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஆனியன் வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி டொமேட்டோ வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லி பச்சை மிளகா வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் லெமன் யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா சாப் பண்ணி வச்சுட்டேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 75 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். 2 எடுத்திருக்கேன். அப்புறம் மட்டன் வந்து 1/2 கிலோ அப்படியே ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து அரிசி வந்து கேஸ் ஆன் பண்ணும்போது ஊற வைக்க சொன்னாங்க. அதனால வந்து ஒரு 1/2 kg அரிசி, 1/2 kg மட்டன், 1/2 kg அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்கிற பாத்திரத்தை வச்சுக்கலாம். என்கிட்ட பெருசாக தான் இருந்துச்சு. அதை வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் ஆனியனை ஆட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆனியன் தான் அவங்க ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நானும் ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். ஆனியன் ஆட் பண்ணி ஆனியனை நல்லா கிண்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 100 ml வந்து ஆயில் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி நான் 100 ml யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ஊற்றினேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலாஸையும் இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை 2 துண்டு, சின்னது கிராம்பு 2, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் 2 இதையும் போட்டுடுறேன். இது போட்டுட்டு நல்லா வந்து உங்களுக்கு ஆனியன் வந்து பொன்னிறமாக வறுவணும். அது வந்து வெந்துடணும், அது வேகக்கூடாது. அது வந்து கிரன்ச்சி ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நாங்கள் ரொம்ப நாளாக இவங்களோட சப்ஸ்கிரைபர், இதை பார்த்து ட்ரை பண்ணணும்னு நினச்சி இந்த வாட்டி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. ஆனால் அடிக்கடி கிண்டி விடாதீங்க, அப்பதான் ப்ரௌன் ஆகும். இப்போ வந்து நம்ம அந்த எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுறேன் எடுத்து வச்சிருந்ததை. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிடுறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் அவங்க சொன்ன குவான்டிட்டி மாறக்கூடாதுன்னு அதே மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பார்த்தேன். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிடுறேன். இந்த டைம்லேயே சால்ட் ஆட் பண்ணிடுங்க. உப்பு வந்து நான் பிரியாணிக்கான உப்பு மட்டும் தான் ஆட் பண்ணணும், ரைஸ்க்கு தனியாக போடுவோம். அதுக்கப்புறம் வந்து 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல நான் எடுத்து வச்சிருந்த 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த 200 கிராம் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா அப்படியே மசிஞ்சிடணும், அது அளவுக்கு வேக விடுங்க. நல்லா அது மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கறி, 1/2 கிலோ கறி கழுவி வச்சிருக்கதை இதில் ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டைம் மட்டும் கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எலசாட்டு கறியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் அவங்க சொல்கிற டைமிங்கில் வேகுது. இல்லைனா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைனா நீங்கள் குக்கரில் கூட ஒரு டைம் போட்டு எடுத்துக்கிறதுனா போட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே நான் எடுத்து வச்சிருந்ததுல 3/4 தண்ணி ஊற்றிடுறேன் கறி வேகத்துக்கு. நான் எடுத்து வச்சிருந்த சொம்புல அரிசி அளந்த சொம்புல வந்து 3/4 தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு கறி வேகத்துக்காக மட்டும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஹைல வச்சு மூடி விட்டுருங்க. என்னோட கறி கொஞ்சம் முத்தலான கறின்றதால நான் 15 மினிட்ஸ்மே ஹைல வச்சு குக் பண்ணியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கறி வெந்துருச்சான்னு பார்த்தேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு சுத்தமாகவே எனக்கு இந்த டைம்ல வேகலை, முத்தின கறின்றதால. அதனால நான் திரும்ப க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்க 10 மினிட்ஸையும் ஹைல வச்சேன். உங்கள் கறி நல்ல எலசான கறி அப்படின்னா அடுத்த 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் சிறுவு வச்சு குக் பண்ணுங்க, சிம்ல வச்சு குக் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் நான் ஹைலே தான் வச்சிருந்தேன் கேஸை. லைட்டாக தண்ணி ட்ரெயின் ஆகும்போது மட்டும் லைட்டாக தண்ணி விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா இப்போதான் வந்து எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து குக்கே ஆயிருந்துச்சு கறி. அதுவும் ஹைல நான் குக் பண்ண அப்புறம் தான் குக் ஆயிருந்துச்சு, அதுக்கு முன்னாடி குக்கே ஆகலை. இந்த டைம்ல வந்து இதை சிம்ல வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சைடில் வந்து கேஸ் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். அதனால தான் நாங்கள் உங்களை உப்பு கம்மியாக போட சொன்னேன். இது கம்ப்ளீட்டாக அவங்க செஞ்ச மாதிரி நான் அதே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் குவான்டிட்டி மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். இதை வந்து ஹாஃப் குக் பண்ண சொல்லியிருந்தாங்க ரைஸ் போட்டு. நான் ரைஸ் போட்டு ஹாஃப் குக் பண்ணல, கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே குக் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து இவங்க தண்ணி முங்குற அளவு இருக்கணும்னு சொன்னாங்க. நான் அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கல, ஏன்னா எனக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு ரைஸு கொஞ்ச நேரத்தில். அதனால நான் தண்ணி அதில் இருந்த அளவே தான் வச்சிருந்தேன். இது இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது லைட்டா கிண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனா. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு தண்ணி இல்லைன்றதால கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதனால அப்பப்போ லைட்டா தண்ணி ஆட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் தம் போட்டுற போறேன் டைரக்டா. 5 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு அப்புறம் 10 மினிட்ஸ் கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். இப்போ இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு அது நம்ம வடிச்ச சூடான கஞ்சி இருக்கும்ல, அதை எடுத்து இது மேலே வைக்க போறேன். நீங்க சூடான கஞ்சி நடுவில் வைக்கும்போது நடுவில் இருக்கிறதுலாம் குக் ஆயிருக்கும், நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நானும் செஞ்சேன். நல்லா ஹாட் வாட்டர் எடுத்து இது மேலே வச்சுட்டேன். இது வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ் சிம்ல வச்சு குக் பண்ணிட்டு நான் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் தம் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா டேஸ்டா இருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்கள மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். உண்மையிலே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரைஸும் நல்லா குக் ஆகி ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு பிரியாணி. எங்க வீட்டில் எப்பவுமே வேற மாதிரி ஒரு டேஸ்ட்ல தான் செஞ்சிருக்கோம். இதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மசாலாலாம் நல்லா வெந்துட்டதால ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு.
இதை நல்லா நாங்கள் வந்து ஈவனாக மசாலா ஸ்ப்ரெட் பண்ணுற அளவு எடுத்து விட்டுட்டு அப்புறம் நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருந்துச்சு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். இதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. நான் இதுக்கு வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபியும் செஞ்சுருந்தேன். அதுவும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.